ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இது என்ன ஒரு கண்டென்ட்டுன்னா இந்த இயற்கையை பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட்டு சுற்றி ஒரு தோட்டம், ஒரு மலைகள், அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு ரோடு, இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணணும். இது எங்கே லொக்கேஷன் எங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு கைக்கட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான். பாருங்கள் சுற்றி எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதை தாண்டி அந்த பக்கமும் ஃபாரஸ்ட்டு. ஓகே, அப்புறம் இந்த பக்கமும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ரெண்டு பக்கமும் கவர் ஆகுது. இந்த தோட்டம் இடையில இந்த டீ எஸ்டேட் கொஞ்சம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இதோட மேலையோட நம்மளோட தோட்டம் முடியுது. இப்போ இங்கே இந்த ஏரியாவிலேருந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே ஃபாரஸ்ட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அடர்ந்த காடு, ஃபுல்லாக என்ன அனிமல்ஸ் வேணும்லாம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக சொல்லக்கூடிய அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசன் எப்போயுமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரெகுலராக இருக்கிற அனிமல் பைசன் தான். நெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்டாக கரடி, அப்புறம் சிறுத்தை எல்லாமே இருக்குது. ஒரு அட்வென்ச்சரான பிளேஸாக இருந்தாலும் எங்களுக்கு அது எதுவுமே ஒரு பாதிப்பை இன்னி வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே காட்டின அந்த ஃபாரஸ்ட் இங்கேயோட கவர் ஆகி முடியுது. இப்போது என்ன இதில் சூப்பரான விஷயம்னா, சுற்றி காடு, நடுவில் நாங்கள் வாழ்கிற இடம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கானு பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன கிராமங்கள். இது சுற்றி மலைப்பகுதி, அப்புறம் ஃபாரஸ்ட்டு இருக்குது. இது நாங்கள் வாழ்கிற சின்ன கிராமங்கள். இது ஒரு சின்ன கிராமம். இதோ இங்கே காட்டுற பாருங்கள். இது ஒரு சின்ன கிராமம், இது ஒரு சின்ன கிராமம், அப்புறம் அது ஒரு கிராமம். என்னோடய ஃபோனில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்னென்னமோ பூச்சியெல்லாம் இப்போ தான் பறந்துட்டுருக்கு. அது கேமராவில் நல்லா தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பூவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாராவது நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் ஊட்டி வந்திருப்பீங்க. ஊட்டி வரும்போது இந்த பூவெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இது சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லுவாங்க. பட் ஒரிஜினலான பேர் எனக்கு தெரியல. பாருங்கள், சுற்றி ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்ன்னு பாருங்கள். நீங்கள் யாராவது இந்த லொக்கேஷன் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான, நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் இது ஃபுல்லாகவே இந்த பூ தான் இருக்கும். இது மோஸ்ட்டாக வாடவே வாடாது. ரொம்ப நாள் இருக்கும். பட் எவ்வளோ நாளுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை.